Hello everyone, நாம பார்க்குறது 10th மேக்ஸில் 3rd சாப்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸைஸ் 3.19ல் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபி இஃப் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுலேயே நமக்கு 5 சப்டிவிஷனில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் ஏ, ஆர்டர் ஆஃப் பி கொடுத்துட்டு நமக்கு ஏபியோட ஆர்டர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க, பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஏபியோட ஆர்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபின்றது நமக்கு எப்படி இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏபியோட ஆர்டர் என்ன அப்படின்றத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷனாக நமக்கு என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் எப்படி பண்ணுறது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் ஏன்றது நமக்கு என்ன இருக்குது, 3x3ன்னு இருக்குது. ஆர்டர் ஆஃப் பி 3x3 இருக்குது. ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் ஏபின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை ஆகும்போது என்ன நம்ம செக் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் காலம், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும், இது நம்பர் ஆஃப் காலம்ஸ் இது ரோ, இது காலம், நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கிறதால நம்ம ஏபி, அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ அதோட ஆர்டர் என்னவா இருக்கும்னா, இந்த ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அதுதான் அதோட ஆர்டராக இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருந்ததுன்னா ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம அந்த மல்டிப்ளிகேஷன், அதாவது ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபியோட ஆர்டரை எடுத்துப்போம். சரிங்களா? அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். ஆர்டர் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 4x3, ஆர்டர் ஆஃப் பி 3x2, ஆர்டர் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதால மல்டிப்ளிகேஷனோட கண்டிஷனை நம்ம பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலான்னு பார்க்குறோம். ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்மளால் ஏபி பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ அதோட ஆர்டர் என்னவாக இருக்கும், இதில் ரிமைனிங் வரக்கூடிய வேல்யூஸ் தான் இதோட ஆர்டராக இருக்கும். அப்போது 4x2. ஓகேவா? அடுத்தது தேர்ட் ரோம்லெட்டை பாருங்கள். ஆர்டர் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, சம்மு 4x2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் பி 2x2ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட கண்டிஷன் என்னது, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஈக்குவலாக இருக்கிறதால ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து நம்ம ஏபியோட ஆர்டராக எடுத்துப்போம். சரிங்களா? அடுத்தது ஃபோர்த் ஒன், ஆர்டர் ஆஃப் ஏ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 4x5, ஆர்டர் ஆஃப் பி 5x1. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸை செக் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதால இந்த ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபியோட ஆர்டர் என்னவாக இருக்கலாம், ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஓகேவா? அதுதான் அதோட ஆர்டராக இருக்கும். ஓகேவா? அடுத்தது ஃபிஃப்த் ரோம் லெட்டர் பாருங்கள். ஆர்டர் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 1x1, ஆர்டர் ஆஃப் பின்றது என்னது 1x3. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ ஏபியோட ஆர்டர் என்னவாக இருக்கும், ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூஸை எடுத்துக்கணும், 1x3. அவ்வளோதான். இல்லை செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் பி கிராஸ் கியூ அண்ட் பி இஸ் ஆஃப் ஆர்டர் கியூ கிராஸ் ஆர், வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஏபி அண்ட் பிஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க, தென் பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபி அண்ட் பிஏவோட ஆர்டர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை எழுதிக்கிறேன். ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர், ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது, பி கிராஸ் கியூ, தென் ஆர்டர் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு கியூ கிராஸ் ஆர் எழுதிட்டேன். இப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி வந்து நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்கே ஏபி அண்ட் பிஏன்றது நமக்கு எப்படி இருக்குது, ரெண்டுமே நமக்கு மல்டிப்ளையாக இருக்குது, அதாவது ப்ராடக்ட் மேட்ரிக்ஸாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏபி, ஆர்டர் ஆஃப் ஏபியை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்னது ஏ, செகண்ட் மேட்ரிக்ஸ் பி. ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ், இது ரெண்டும் எப்படி இருக்குது, நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கிறதால நம்மளால் ஏபி மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ அதோட ஆர்டர் என்னவாக இருக்கலாம், ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதோட ஆர்டராக இருக்கும். அப்போ இதோட ஆர்டர் என்ன, பி கிராஸ் ஆர். ஓகேவா? அடுத்தது என்னது, ஆர்டர் ஆஃப் பிஏ கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்னது பி, செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து ஏ.
சரி நான் தனித்தனியாக எழுதிக்கிறேன் ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஆர்டர் ஆஃப் B is equal to Q cross R. Order of A is equal to P cross Q. ஸோ நமக்கு என்ன தேவை? ஆர்டர் ஆஃப் BA தேவை. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் R இருக்குது, செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ்ன்றது என்ன இருக்குது? P இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குது? நமக்கு ஈக்குவலாக இல்லை. சரிங்களா? ஸோ P நாட் ஈக்குவல் டு Rன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நம்மளால் BA அதாவது அந்த ப்ராடக்ட் மேட்ரிக்ஸை வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம், செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். ஈக்குவலாக இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ அப்போ இதோட ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம்னா நாட் டிஃபைன்டுன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். தேர்ட் கொஷின் பாருங்கள். A has A rows and A plus 3 columns. B has B rows and 17 minus B columns, and if both products AB and BA exist, find A, B அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஆர்டர் ஃபார்ம் பண்ணிடலாமா? அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ என்ன வரும்? A cross A plus 3 வரும். ஆர்டர் ஆஃப் B என்ன வரும்? B cross 17 minus B வரும். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் இஃப் போத் ப்ராடக்ட்ஸ் AB and BA எக்ஸிஸ்ட், இதிலேருந்து ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் AB and BA நம்மளால் கண்டுபிடிக்க முடியறதா இருந்தால் அதன் மூலயமா நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A, Bயோட வேல்யூஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். ஆர்டர் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் என்னது? A cross நம்பர் ஆஃப் காலம்ஸ் A plus 3. அடுத்தது ஆர்டர் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு Bயோட நம்பர் ஆஃப் ரோஸ் என்னது? B cross நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்னது? 17 minus B. ஓகேவா? இப்போது இதில் இருந்து நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியுமா கேட்குறாங்க? AB and BA வந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் AB is equal to, ஸோ இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும் இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ண முடியாதா இருந்தால் என்ன கண்டிஷன்? இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண முடியும் சொல்லிட்டாங்க, எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸையும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸையும் ஈக்குவல்னு நம்மளே எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்ன இருக்குது? A plus 3 is equal to இது நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன இருக்குது? Bன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதில் இருந்து ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ B இந்த சைடும் கான்ஸ்டன்ட் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ அப்போ A B இந்த சைடு வந்தால் மைனஸ் B ஆகிடும், ஈக்குவல் டு ப்ளஸ் 3 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 3 ஆகிடும். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா BA கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ BA பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்னது? B, செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து B. சரிங்களா? ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் BA எப்படி வரும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துக்கணும்? B எடுத்துக்கணுமா? ஸோ அப்போ Bயோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஏவோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும் அர்த்தம். ஸோ அப்போ இது ரெண்டும் நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ A இஸ் ஈக்குவல் டு 17 மைனஸ் B. சரிங்களா? இதிலேருந்து ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுங்கள். B இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? ஸோ அப்போ A ப்ளஸ் B இஸ் ஈக்குவல் டு 17. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி A அண்ட் Bயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? A மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. செகண்ட் ஈக்குவேஷன் A ப்ளஸ் B இஸ் ஈக்குவல் டு 17. சரிங்களா? இதை ஆட் பண்ணால் நமக்கு ஈஸியாக வந்து B வந்து கேன்சல் ஆகிடும். அதனால தான் ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள். இது கேன்சல் ஆகிடும். A ப்ளஸ் A 2A இஸ் ஈக்குவல் டு 17 மைனஸ் 3 என்ன ஆகும்? 14. A இஸ் ஈக்குவல் டு 14 டிவைடட் பை 2. A இஸ் ஈக்குவல் டு 7. ஓகேவா? இப்போ இந்த ஏவோட வேல்யூவை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் A இஸ் ஈக்குவல் டு 7 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1லேயே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது? A மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3யா? ஏவோட வேல்யூ 7 கண்டுபிடிச்சோமா? மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. இப்போ மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஒரு சைடு கொண்டு போங்க. மைனஸ் 3 ப்ளஸ் 7 இந்த சைடு வந்துச்சுன்னா நமக்கு மைனஸ் 7 ஆகிடும். இப்போ மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 கிடைக்குது. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். B இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ A அண்ட் Bயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபைனலாக என்னது? A இஸ் ஈக்குவல் டு 7 அண்ட் B இஸ் ஈக்குவல் டு 10ன்றது தான் ஆன்சர்.
இல்லை ஃபோர்த் கொஷின் பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 5 4 3ன்ற ஒரு மேட்ரிக்ஸ், பி இஸ் ஈக்குவல் டு 1 -3 2 5ன்ற இன்னொரு மேட்ரிக்ஸ், ஃபைண்ட் ஏபி அண்ட் பிஏ அண்ட் வெரிஃபை ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க? ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏபி கண்டுபிடிக்கணும். அதாவது ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணணும், தென் பியையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டோட ஆன்சரும் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 2 5 4 3, பி இஸ் ஈக்குவல் டு 1 -3 2 5. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஏபி கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ ஏபியை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஏ மேட்ரிக்ஸ் என்னது? 2 5 4 3 இன்டூ பி மேட்ரிக்ஸ் 1 -3 2 5. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன கண்டிஷன்? இதோட இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் எழுதிக்கலாம். இதோட ஆர்டர் என்னது? 2 × 2. இதோட ஆர்டர் 2 × 2. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஏபி வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ ரெண்டும் எப்படி இருக்குது? நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம ரெண்டும் மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு காலமும் மல்டிப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கிறேன். 2 1s are 2 ப்ளஸ் 5 2s are 10. அடுத்தது செகண்ட் காலம் 2 × -3 -6 ப்ளஸ் 5 5s are 25. அடுத்தது செகண்ட் ரோ எடுத்துக்கலாம். 4 1s are 4 ப்ளஸ் 3 2s are 6. அடுத்தது செகண்ட் காலம் 4 × -3 -12 ப்ளஸ் 5 3s are 15. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். 10 + 2 12, 25ல் 6 போச்சுன்னா 19, 10 3. இது வந்து ஏபி. இதை வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். அடுத்தது பிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ பிஏனா பி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், ஏ வந்து செகண்ட் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதுனா? பி மேட்ரிக்ஸ் எழுதணும். 1 -3 2 5. ஏ மேட்ரிக்ஸ் என்னது? 2 5 4 3. ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன கண்டிஷன்? இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் இதோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணுமா? ஸோ இதோட ஆர்டர் என்ன? 2 × 2 2 × 2. நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்மளால் பிஏ பண்ண முடியும். சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரூவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். 1 2s are 2 ப்ளஸ் -3 × 4 -12. அடுத்தது செகண்ட் காலம் 1 5s are 5 ப்ளஸ் 3 × 3 -3 × 3 -9. அடுத்தது 2 2s are 4 ப்ளஸ் 5 4s are 20, 2 5s are 10 ப்ளஸ் 5 3s are 15. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். 2 -12 -10, 5 -9 -4 24 25. ஸோ இது வந்து நமக்கு கிடச்சிருக்க பிஏ. இதை வந்து செகண்ட் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன கொஷின்னு? ஏபியும் பிஏவும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே செக் பண்ணுங்கள். ரெண்டுமே நமக்கு வேறு வேறு மேட்ரிக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போது ஃப்ரம் 1 and 2 ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. ஹென்ஸ் வெரிஃபைட். ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். given that A is equal to 1 3 5 -1 என்ற ஒரு மேட்ரிக்ஸ், B is equal to 1 -1 2 3 5 2 என்ற இன்னொரு மேட்ரிக்ஸ், then C is equal to 1 3 2 -4 1 3 என்ற இன்னொரு மேட்ரிக்ஸ், verify that A into B plus C is equal to AB plus BC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே நமக்கு 3 டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நமக்கு இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுவோம்? எல்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம். தென் தனியாக ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கான்றதை நம்ம வெரிஃபை பண்ணுவோம். சரிங்களா? அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். A is equal to 1 3 5 -1, B is equal to 1 -1 2 3 5 2, then C is equal to 1 3 2 -4 1 3. ஓகேவா? ஸோ என்ன நமக்கு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். A into B plus C is equal to AB plus BC. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸை வந்து ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? எல்ஹெச்எஸோட வேல்யூ என்ன வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸ் நமக்கு என்ன இருக்குது? A into B plus Cன்னு இருக்குது. சரிங்களா? இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா
ஸோ எப்பயுமே ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அந்த ஆப்ரேஷன் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது, பி ப்ளஸ் சின்னு இருக்கா. ஸோ பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் என்ன 1 -1 2 3 5 2 ப்ளஸ் சி மேட்ரிக்ஸ் என்ன 1 3 2 -4 1 3. சரிங்களா? இப்போது அடிஷன் பண்ணணும்னா நமக்கு என்ன கண்டிஷன், ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸும் வந்து சேமாக இருக்கணும். சேமாக இருக்கான்னு பார்க்கலாமா? இதோட ஆர்டர் என்ன 2 × 3, 2 rows 3 columns இருக்குது. இதோட ஆர்டரும் 2 × 3. இப்போ ரெண்டோட ஆர்டரும் பாருங்கள் நமக்கு சேமாக தான் இருக்குது. ஸோ சேமாக இருக்கிறதால நம்மளால் அடிஷன் பண்ண முடியும். ஸோ எப்படி அடிஷன் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஒவ்வொன்றா கொண்டு போய் இதில் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட ஆட் பண்ணணும். எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ணணும், செகண்ட் எலமெண்ட் தேர்ட் எலமெண்ட் ஆட் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் தேர்ட் எலமெண்ட், இந்த மாதிரி தான் நம்ம அடிஷன் பண்ணணும். சரியா? ஸோ பாருங்கள் 1 + 1 2 -1 + 3 2 3 2 + 2 4 3 - 4 -1 5 + 1 6 2 + 3 5. ஓகேவா? இது வந்து பி ப்ளஸ் சி. நமக்கு என்ன தேவை, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி. ஸோ அப்போ இது கூட நம்ம ஏவை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மேட்ரிக்ஸ் என்ன 1 3 5 -1. பி ப்ளஸ் சி மேட்ரிக்ஸ் என்னது 2 2 4 -1 6 5. ஓகேவா? இப்போ இதோட ஆர்டர் என்ன பாருங்கள் 2 × 2, இதோட ஆர்டர் 2 × 3. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அதுக்கப்புறம் பி ப்ளஸ் சி இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணுமா. ஸோ எப்படி இருக்குது, நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். தென் செகண்ட் ரோவை கொண்டு போய் நெக்ஸ்ட் இன்னும் மறுபடியும் ஒவ்வொரு காலமாக வந்து மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போங்க 1 × 2 2 ப்ளஸ் 3 -1 என்னது 3 -3 3 × -1 -3. அடுத்த செகண்ட் காலம் 1 × 2 2 ப்ளஸ் 3 6 are 18 ப்ளஸ் 18. அடுத்தது 1 4 are 4 ப்ளஸ் 3 5 are 15. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துக்கலாம், ஒவ்வொரு காலமாக அப்ளை பண்ணலாம். 5 2s are 10 minus into minus plus 1 5 2s are 10 minus 6 5 4s are 20 minus 5. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிவிடுங்க. -1 20 19 11 ப்ளஸ் 4 20 - 5 15. இதுதான் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சியோட வேல்யூ. இதை நான் என்ன பண்ணுறேன்னா வேல்யூ நம்பர் 1 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது, ஏபி ப்ளஸ் ஏசின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஏபி கண்டுபிடிச்சிடுறோம். ஏபி இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏ மேட்ரிக்ஸ் என்னது 1 3 5 -1. பி மேட்ரிக்ஸ் 1 -1 2 3 5 2. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன கண்டிஷன், இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் இதோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணுமா. ஸோ இதோட ஆர்டர் என்ன 2 × 2 2 × 3. ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? எப்படி மல்டிப்ளை பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணோம். தென் செகண்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். சரியா? 1 1s are 1 ப்ளஸ் 3 3s are 9. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் போங்க. -1 1 × -1 -1 ப்ளஸ் 3 5s are 15. நெக்ஸ்ட்டு தேர்ட் காலம் 1 2s are 2 ப்ளஸ் 3 2s are 6. அடுத்தது செகண்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணலாம். 5 1s are 5 ப்ளஸ் -1 × 3 -3. அடுத்தது 5 × -1 -5 ப்ளஸ் -1 × 5 -5. அடுத்தது 5 2s are 10 ப்ளஸ் -1 × 2 -2. ஓகேவா? ஈக்குவல் டு 10 14 8 2 -10 8. இது வந்து ஏபி. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏசி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண முடியும். ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏ மேட்ரிக்ஸ் என்னது 1 3 5 -1. சி மேட்ரிக்ஸ் என்னது 1
3 2 minus 4 1 3. ஸோ இதோட ஆர்டர் என்னது 2 cross 2, இதோட ஆர்டர் 2 cross 3. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன கண்டிஷன், இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் இதோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஏசி நம்மளால் பண்ண முடியும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோ கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 1s are 1 plus 3 into minus 4 minus 12, 1 3s are 3 plus 3 1s are 3 plus 3, 1 2s are 2 plus 3 3s are 9. அடுத்தது 5 1s are 5 minus 1 into minus 4 plus 4, 5 3s are 15, 1 into minus 1 minus 1, 5 2s are 10 minus 3, minus 1 into 3 minus 3. ஓகேவா? இப்போது minus 11, 6, 9 plus 2 11, 5 plus 4 9, 14 7. இப்போ ஏசியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏபி ப்ளஸ் ஏசி பண்ண போகிறோம். ஏபி ப்ளஸ் ஏசி. ஏபி என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 10 14 8, 2 minus 10 8 ப்ளஸ் ஏசி என்னது minus 11 6 11 9 14 7. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ண என்ன கண்டிஷன், ரெண்டோட ஆர்டர்ஸும் சேமாக இருக்கணுமா. ஸோ இதோட ஆர்டர் என்னது 2 cross 3, இதோட ஆர்டரும் 2 cross 3. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதால நம்மளால் ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எப்படி ஆட் பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் இதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 10 minus 11, இங்கே மைனஸ் இருக்கிறதால ஸோ ஆட் பண்ணுறோம். இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ்னு எடுத்துக்கிறேன். 10 minus 11 என்னது minus 1, 14 plus 6 20, 8 plus 11 19, 2 plus 9 11, minus 10 plus 14 4, 8 plus 7 15. இது ஏபி ப்ளஸ் ஏசி. இது வந்து செகண்ட் வேல்யூவை எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ என்ன வந்திருக்கு, -1 20 19 11 4 15 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இங்கேயும் பாருங்கள் -1 20 19 11 4. ஸோ ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்குன்னா சேமாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS, A into B plus C is equal to AB plus AC. இது ரெண்டும் நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. சரிங்களா? ஹென்ஸ் verified. Let's question பாருங்க. Show that the matrices A is equal to 1 2 3 1, then B is equal to 1 minus 2 minus 3 1, satisfy commutative property AB is equal to BA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஷின்லேருந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, A அதுக்கப்புறம் Bன்ற ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஏபி ஏவும் பியும் என்ன பண்ணுறாங்க, மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா இதில் எப்படி அப்ளை ஆகுதுன்னா, இப்போ இந்த ஏபின்ற இருக்கு இல்லையா, ஸோ இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட ஆர்டரை நம்ம மாற்றினாலும் இதோட ஆன்சர் வந்து மாறாது. இப்போ பாருங்கள், ஏன்ற இடத்துல பீன்னு போடுறேன், பீன்ற இடத்துல ஏன்னு போடுறேன். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, பிஏன்னு கிடைக்குமா. ஸோ இப்போ பியும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஏபியை மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சரும் அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ண பிறகு வரக்கூடிய ஆன்சரும் வந்து நமக்கு சேமாக தான் இருக்கும், நமக்கு மாறாது. ஸோ அப்படி இருக்கிறது தான் வந்து நமக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதுவே ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது, ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட ஆர்டர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ண என்ன ஆகும், ஏன்ற இடத்துல பி போடுறேன், பீன்ற இடத்துல ஏன்னு போடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், பி ப்ளஸ் ஏவாக மாறும். சரிங்களா? இப்படி மாற்றினாலும் இதோட ஆன்சர் வந்து மாறாது. அதுதான் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எலமெண்ட்ஸோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணாலும் அதோட ஆன்சர் வந்து மாறாமல் இருந்ததா அது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கொஷினுக்கு வந்துடலாம். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 1, B is equal to 1 minus 2 minus 3 1. சரிங்களா? என்ன கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, AB is equal to BA அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஏபி கண்டுபிடிச்சிடலாம். ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணணும். ஏ மேட்ரிக்ஸ் என்ன 1 2 3 1, பி மேட்ரிக்ஸ் என்ன 1 minus 2 minus 3 1.
சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன கண்டிஷன், இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் இதோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணுமா? இதோட ஆர்டர் என்ன 2x2, இதோட ஆர்டர் 2x2. ஸோ இது ரெண்டும் பாருங்கள், நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்குது ஓகேவா? ஸோ அப்போ ஏவையும் பியும் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமும் மல்டிப்ளை பண்ணுங்கள், தென் செகண்ட் ரோ கொண்டு போய் ஒவ்வொரு காலமும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போங்க, 1 1s are 1 plus 2 into minus 3 minus 6, then second column 1 into minus 2 minus 2 plus 2 1s are 2. சரிங்களா? 3 1s are 3. next second row 3 1s are 3 plus 1 into minus 3 minus 3, 3 2s are minus 6, 3 into minus 2 வந்து minus 6 plus 1 1s are 1. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணுங்கள், 1 minus 6 minus 5 minus 2 plus 2 cancel ஆகிடும், plus 3 minus 3 cancel ஆகிடும். ஸோ இப்போ இது minus 5 0 0 1 minus 6 என்னது minus 5. இது வந்து ஏபி. நெக்ஸ்ட்டு பிஏ பார்க்கலாம், பியும் சேமாக வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பி மேட்ரிக்ஸ் என்னது 1 minus 2 minus 3 1, ஏ மேட்ரிக்ஸ் 1 2 3 1. ஸோ இதோட ஆர்டர் என்ன 2x2, இதோட ஆர்டர் 2x2. ஸோ இப்போது மல்டிப்ளை பண்ணால் என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்கிறதால நம்மளால் பிஏ வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ கொண்டு போய் ஒவ்வொரு காலமும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 1s are 1 plus minus 2 into 3 minus 6. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் 1 2s are 2 minus 2. அடுத்தது minus 3 செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க, minus 3 into 1 minus 3 plus 1 into 3 3. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் minus 3 into 2 minus 6 plus 1 1s are 1 ஈக்குவல் டு, இப்போ இங்கே பாருங்கள் +2 -2 கேன்சல் ஆகிடும், -3 + 3 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, -5 0 0 1 -6 -5. இது வந்து பிஏ. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஏபி என்ன கிடச்சிருக்கு, இது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவாக எடுத்துக்கிறேன், இது செகண்ட் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். ரெண்டுமே நமக்கு பாருங்கள், ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. சரிங்களா? therefore from 1 and 2 AB is equal to BA. Therefore it satisfies commutative property. ஸோ அவ்வளோதான். 7th question பாருங்க, let A is equal to 1213, B is equal to 4015, C is equal to 2012. சரிங்களா? இங்கே நமக்கு 3 different matrices கொடுத்துருக்காங்க, A B C. ஓகேவா? show that அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 subdivisionல questions கேட்டிருக்காங்க. அதில் first subdivision என்னென்னா A into BC equal to AB into Cன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது LHS is equal to RHS அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், LHS எடுத்துக்கலாம். LHS என்ன இருக்குது நமக்கு, A into BCன்னு இருக்குது. சரிங்களா? எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், BCயை கண்டுபிடிக்கலாம். BCனா என்னது, B into C. சரியா? ஸோ B மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, 4015, சி மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, 2012. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதோட ஆர்டர் என்ன 2x2 2x2, இதோட காலம் இதோட ரோ. ஸோ ஈக்குவலாக இருக்கா? ஸோ அப்போ நம்மளால் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண முடியும். சரி, எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள், தென் செகண்ட் ரோ கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன், இது ஒரு காலம், இது ஒரு காலம். ஓகேவா? ஸோ இப்போ 4 2s are 8 plus 0 1s are 0, then second column 4 0s are 0 plus 0 2s are 0, then second row எடுத்துக்கணும், 1 2s are 2 plus 5 1s are 5, 1 0s are 0 plus 5 2s are 10. சரிங்களா? என்ன மேட்ரிக்ஸ் வருது, 8 0 7 10. இது வந்து பிசி. நமக்கு என்ன தேவை, ஏ இன்ட்டு பிசி தேவை. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், இது கூட ஏ மேட்ரிக்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா? ஏ இன்ட்டு பி. ஏவோட மேட்ரிக்ஸ் என்னது, 1 2 1 3. பிசி என்ன இருக்குது,
என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 8 0 7 10. ஓகேவா, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆர்டர் வந்து 2x2, இதுவும் நமக்கு 2x2 தான். ஸோ என்ன கண்டிஷன், இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் இதோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா, 1 8s are 8. ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போங்க, ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, 1 8s are 8 ப்ளஸ் 7 2s are 14. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் 1 0s are 0 ப்ளஸ் 2 10s are 20. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ 1 8s are 8 ப்ளஸ் 3 7s are 21. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 0s are 0 ப்ளஸ் 3 10s are 30. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 22 20 29 30 கிடைக்குது. இது வந்து ஏ இன்ட்டு பிசியோட வேல்யூ. ஓகேவா, இதை நான் வேல்யூ நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஹெச்எஸ். ஸோ ஆர்ஹெச்எஸ் நமக்கு என்ன இருக்குது, ஏபி இன்ட்டு சின்னு இருக்குது. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதை தானே கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏபி கண்டுபிடிச்சிடலாம். ஏ மேட்ரிக்ஸ் என்னது 1 2 1 3, பி மேட்ரிக்ஸ் 4 0 1 5. இதோட ஆர்டர் 2x2, இதோட ஆர்டர் 2x2. ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷன், இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் இதோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். தென் செகண்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க, 1 4s are 4 ப்ளஸ் 2 1s are 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் 1 0s are 0 ப்ளஸ் 2 5s are 10. அடுத்தது செகண்ட் ரோ 1 4s are 4 ப்ளஸ் 3 1s are 3. அடுத்த செகண்ட் காலம் 1 0s are 0 ப்ளஸ் 3 5s are 15. 4 ப்ளஸ் 2 6 10 7 15. இது வந்து ஏபி. சரிங்களா, ஸோ நமக்கு என்ன ஆர்ஹெச்எஸ் என்னது, ஏபி இன்ட்டு சி இல்லையா. ஸோ இப்போ இது கூட என்ன பண்ண போகிறோம், சிஏ மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏபி வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 6 10 7 15. சி மேட்ரிக்ஸ் என்னது 2 0 1 2. ஓகேவா, ஸோ இதோட ஆர்டர் 2x2, இதோட ஆர்டர் வந்து 2x2. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான கண்டிஷனை செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா, இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். 6 2s are 12 ப்ளஸ் 10 1s are 10. 6 0s are 0 ப்ளஸ் 10 2s are 20. 7 2s are 14 plus 15 1s are 15. 7 0s are 0 plus 15 2s are 30. So that add பண்ணிங்கன்னா 22 20 29 30. So இது AB into C ஓட வேல்யூ, செகண்ட் வேல்யூவை எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கிடச்சிது பாருங்கள், சேம் 22 20 29 30. சரியா, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு செகண்ட் வேல்யூ வந்து 22 20 29 30 கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரம் என்ன எழுதிக்கலாம், இதிலிருந்து ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS, அதாவது A இன்ட்டு பிசி வந்து ஏபி இன்ட்டு சிக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. அடுத்தது செகண்ட் ரோம் லெட்டர். இங்கே என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ மைனஸ் பி, தென் அது கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும், சிஏ மல்டிப்ளை பண்ணணும், ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி. சரிங்களா, இதுவும் சேம் நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறோம் அண்ட் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் எப்படி சேம் ஆன்சர் வருதா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். LHS என்ன, ஏ மைனஸ் பி இன்ட்டு சி. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத பண்ணணும் இல்லையா. ஸோ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ மேட்ரிக்ஸ் என்ன 1 2 1 3 மைனஸ் பி மேட்ரிக்ஸ் 4 0 1 5. ஓகேவா, இப்போ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணணும், என்ன செக் பண்ணணும், ஆர்டர் வந்து சேமாக, ரெண்டு ஆர்டர் வந்து சேமாக இருக்கான்றதை செக் பண்ணணும், ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதுவும் 2x2 2x2 சேமாக இருக்கிறதால நம்ம
சப்ராக்ஷன் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எப்படி சப்ராக்ஷன் பண்ணணும், இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதுக்கான கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கூட மைனஸ் பண்ணணும். இப்போ 1 - 4ன்றது என்னது -3. தென் செகண்ட் எலமெண்ட் 2 - 0 2. அடுத்தது செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க, இங்கேயும் செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட், தென் செகண்ட் எலமெண்ட் மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட். சரிங்களா? ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அதுக்கான கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். 1 - 1 0, 3 - 5 -2. ஓகேவா? இது a மைனஸ் பி. நமக்கு என்ன தேவை? a மைனஸ் பி இன்ட்டு சி தேவை. ஸோ இப்போ a மைனஸ் பி into c is equal to a minus b என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -3 2 0 -2 into c matrix என்ன? 2 0 1 2. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்கிறதால நம்ம நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். சரிங்களா? ஸோ எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போங்க, ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். தென் செகண்ட் ரோவை கொண்டு போங்க, ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ -3 × 2 -6 ப்ளஸ் 2 1s are 2. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் -3 × 0 0 ப்ளஸ் 2 2s are 4. அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 2s are 0 ப்ளஸ் -2 × 1 -2. சரிங்களா? செகண்ட் ரோ செகண்ட் காலம் 0 0 0 ப்ளஸ் -2 × 2 -4. சரியா? இப்போ என்ன கிடைக்குது பாருங்கள்? -6 2ல் -6 போச்சுன்னா -4 ப்ளஸ் 4 -2 -4. சரிங்களா? இதுதான் a மைனஸ் பி இன்ட்டு சியோட வேல்யூ. இதை வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது? ஏசி மைனஸ் பிசி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஏசியை கண்டுபிடிச்சிடலாம். ஏசினா என்னது? ஏவையும் சியும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஏ மேட்ரிக்ஸ் என்னது? 1 2 1 3. நெக்ஸ்ட்டு சி மேட்ரிக்ஸ் 2 0 1 2. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். தென் செகண்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 2s are 2 ப்ளஸ் 2 1s are 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் கூட 1 0s are 0 ப்ளஸ் 2 2s are 4. அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 2s are 2 ப்ளஸ் 3 1s are 3. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 0s are 0 ப்ளஸ் 3 2s are 6. சரியா? என்ன கிடைக்குது? 4 4 5 6. இது வந்து ஏசி. சரியா? அடுத்தது என்ன தேவை? பிசி தேவை. பிசி இஸ் ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் என்ன? 4 0 1 5. சி மேட்ரிக்ஸ் 2 0 1 2. இதோட ஆர்டர் 2 × 2, இதோட ஆர்டரும் 2 × 2. ஸோ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷன் செக் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்? மல்டிப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். தென் செகண்ட் ரோ கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இப்போ 4 2s are 8 plus 0 1s are 0. Next 4 0s are 0 plus 0 2s are 0. அடுத்து செகண்ட் ரோ 1 2s are 2 plus 5 1s are 5. 1 0s are 0 plus 5 2s are 10. Equal to 8 plus 0 8 0 7 10. இது வந்து பிசி. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஏசியையும் பிசியையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஏசி மைனஸ் பிசி. ஏசி என்ன கண்டுபிடிச்சோம்? 4 4 5 6 மைனஸ் பிசி என்னது? 8 0 7 10. இப்போ மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் என்ன செக் பண்ணணும்? ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸும் வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். சேமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணிடலாம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இதுக்கான கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ 4 மைனஸ் ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் தென் செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் மைனஸ் செகண்ட் எலமெண்ட் அந்த மாதிரி நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். 4 minus 8 minus 4 4 minus 0 4 5 minus 7 minus 2 6 minus 10 minus 4.
ஸோ இதுதான் ஏசி மைனஸ் பிசியோட வேல்யூ. இது நான் வந்து செகண்ட் வேல்யூவை எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ நமக்கு செகண்ட் வேல்யூ என்ன வந்திருக்கு? -4 4 -2 -4. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூவும் பாருங்கள் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? -4 4 -2 -4. ஸோ நமக்கு ரெண்டுமே வந்து சேமாக தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதிலேருந்து என்ன எழுதிக்கலாம்? ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. LHS என்னது? A minus B into C is equal to AC minus BC. இது வந்து ஈக்குவல் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். அடுத்தது தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். A மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம்? A மைனஸ் பி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இது LHS. தென் RHS வந்து A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். தென் B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம இது வந்து சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? A மைனஸ், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து LHS. LHS வந்து என்னது? A மைனஸ் B ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு A மைனஸ் B கண்டுபிடிச்சிடலாம். A மேட்ரிக்ஸ் என்னது? 1 2 1 3 மைனஸ் B மேட்ரிக்ஸ் 4 0 1 5. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷன்னா என்னது? ரெண்டோட ஆர்டர், ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டரும் சேமாக இருக்கான்றதை செக் பண்ணோம். இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்டை இதுக்கான கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ 1 -4 -3 2 -0 2 1 -1 0 3 -5 -2. ஸோ இது வந்து A மைனஸ் பி. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? A மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டிரான்ஸ்போஸ்னால் என்னது? இங்கே மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரோஸை வந்து காலமாக மாற்றணும், காலம்ஸை வந்து நம்ம ரோஸாக மாற்றணும். சரிங்களா? இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருக்குது? -3 -2. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் காலமாக மாற்ற போகிறோம். -3 2. இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்ற போகிறோம். 0 -2 இருக்குது, அதை வந்து காலமாக மாற்றுங்க. 0 -2. சரிங்களா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய காலமை செக் பண்ணி பாருங்கள். -3 0, அது இங்கே என்ன ஆயிருக்கு? ரோவாக மாறியிருக்கு. 2 -2 இங்கே ஒரு ரோவாக மாறியிருக்கு. சரிங்களா? ரோஸை காலமாக மாற்றணும், காலம்ஸை வந்து ரோஸாக மாற்றணும். அதுதான் வந்து டிரான்ஸ்போஸ். ஓகேவா? இப்போ A மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். என்ன ஆன்சர்? -3 0 2 -2. இது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்தது RHS. RHS என்ன இருக்குது? A டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ்ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு A மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. A மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? 1 2 1 3. இப்போது இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ரோஸை காலமாக மாற்றணும், காலம்ஸை ரோஸாக மாற்றணும். இப்போ 1 2ன்ற ரோவை 1 2ன்ற காலமாக மாற்றுறேன். 1 3ன்ற ரோவை 1 3ன்ற காலமாக மாற்றிட்டேன். சரிங்களா? ஸோ இது A. அடுத்தது B மேட்ரிக்ஸ் என்னது? 4 0 1 5. ஸோ இப்போ இதிலேருந்து B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். 4 0ன்ற ரோ வந்து இங்கே 4 0ன்ற காலமாக மாறிடுச்சு. 1 5ன்ற ரோ 1 5ன்ற காலமாக மாறிடுச்சு. இப்போ இது B டிரான்ஸ்போஸ். இப்போ இந்த A டிரான்ஸ்போஸையும் B டிரான்ஸ்போஸையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 1 1 2 3 மைனஸ் B டிரான்ஸ்போஸ் 4 1 0 5. ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணால் ரெண்டோட ஆர்டரும் சேமாக இருக்கணும். செக் பண்ணிங்கன்னா நமக்கு சேமாக தான் வருது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அதுக்கான கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட வந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 1 -4 -3 1 -1 0 2 -0 2 3 -5 -2. இது வந்து A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ். இதை வந்து நம்ம செகண்ட் வேல்யூவாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? சேம் அதே தான். -3 0 2 -2. செகண்டும் -3 0 2 -2 தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS, அதாவது A minus B whole transpose is equal to A transpose minus B transpose. ஸோ இது வந்து ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு.
இல்லை 8th கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா, பி இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. ஸோ இங்கே நமக்கு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஷோ தட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்ம என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ. இங்கே ஐன்றது என்னென்னா யூனிட் மேட்ரிக்ஸ். சரிங்களா, யூனிட் மேட்ரிக்ஸ்னால் என்னது? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரெண்டோட ஆர்டரும் என்ன இருக்குது? 2x2 2x2ன்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த ஐக்கான யூனிட் மேட்ரிக்ஸ் எப்படி வரும்னா 1 0 0 1ன்னு வரும். சரிங்களா, ஒருவேளை இங்கே வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து 3x3 இருந்திருந்ததுன்னா நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் வந்து 1 0 0 0 1 0 0 0 1ன்னு வந்திருக்கும். சரிங்களா, இப்போ நமக்கு ஆர்டர் 2ல் இருக்கிறதால நம்ம அதுக்கான யூனிட் மேட்ரிக்ஸ் என்னென்னு எடுத்துக்கலாம்? 1 0 0 1ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ என்ன பண்ண போகிறோம்? ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம், தென் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கணும்? யூனிட் மேட்ரிக்ஸ் நமக்கு வந்து கிடைக்கணும். சரிங்களா, வருதான்னு பார்க்கலாமா? சொல்யூஷன் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ ஸ்கொயர்னால் என்னது? ஏ இன்ட்டு ஏ. சரிங்களா, ஸோ ஏ மேட்ரிக்ஸ் என்னது? காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா இன்ட்டு ஏ மறுபடியும் எழுதிக்கோங்க, காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. சரிங்களா, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா, ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன கண்டிஷன்? இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். எப்படி? ஃபர்ஸ்ட் ரோவை ஒவ்வொரு காலமாக கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள், தென் செகண்ட் ரோவை ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க, காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 0 into 0 0, then second column cos theta into 0 0 plus 0 into cos theta 0. அடுத்தது 0 into cos theta 0 plus cos theta into 0 0. அடுத்தது second column கூட multiply பண்ணுங்க, 0 into 0 0 plus cos theta into cos theta cos square theta. ஓகேவா, ஸோ இப்போ a square நமக்கு என்ன கிடைக்குது? cos square theta 0 0 0 plus cos square theta cos square theta. ஓகேவா, அடுத்தது பி ஸ்கொயர்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பி ஸ்கொயர்னா என்னது? பி இன்ட்டு பி. சரிங்களா, பி மேட்ரிக்ஸ் என்ன? சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா, தென் இன்ட்டு மறுபடியும் பி எழுதிக்கோங்க, சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. சரி, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னா கண்டிஷன் செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதால ஸோ பியும் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை இங்கே இப்போ எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். தென் செகண்ட் ரோ எடுத்துகிட்டு ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள், சைன் தீட்டா 0 இருக்குது. இப்போ சைன் தீட்டா sin square theta plus 0 into 0 0, then second column கூட sin theta into 0 0 plus 0 into sin theta 0. அடுத்தது second row 0 sin theta 0 plus sin theta 0 0, then second column கூட 0 zeros are 0 plus sin theta into sin theta sin square theta. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா sin square theta plus 0 sin square theta 0 0 sin square theta. இது வந்து b ஸ்கொயர். சரியா, ஸோ நம்ம கொஷினில் என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு i இல்லையா? ஸோ அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் b ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணணும்னா என்ன செக் பண்ணணும்? ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸும் வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ சேமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இதுக்கான கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டோம்னா இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ணணும், தென் செகண்ட் எலமெண்ட், தென் செகண்ட் ரோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தென் செகண்ட் எலமெண்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணணும். சரிங்களா, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 0 + 0 0 0 + 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னென்னா நமக்கு 1ன்னு அர்த்தம். சரிங்களா, இது வந்து நீங்கள் ட்ரிகனோமெட்ரிக்கில் படிப்பீங்களா, கம்மிங் சாப்டரில் படிப்பீங்க. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னென்னா நமக்கு 1ன்னு அர்த்தம். சரிங்களா, 1 0
0, cos squared plus cos squared theta plus sin squared theta ஓட வேல்யூ 1. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? யூனிட் மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐன்றதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. சரிங்களா? ஹென்ஸ் ப்ரூவ். 9 கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டான்ற ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐன்றது இங்கே என்னது? யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ யூனிட் மேட்ரிக்ஸ்னால் நமக்கு மேட்ரிக்ஸ் எப்படி வரும்? ஸோ இங்கே நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க வந்து 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம யூனிட் மேட்ரிக்ஸ் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 0 0 1ன்றது தான் யூனிட் மேட்ரிக்ஸ் இந்த சமுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐன்ற மேட்ரிக்ஸ் நம்ம என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும்? 1 0 0 1ன்னு ஆன்சர் வரா மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ எப்படி சொல்யூஷன் போடுறது பாருங்கள். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ நமக்கு என்ன தேவை? ஏ டிரான்ஸ்போஸ் தேவை. சரிங்களா? ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ மேட்ரிக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ டிரான்ஸ்போஸ்னால் என்னது? இங்கே இருக்கக்கூடிய ரோஸை வந்து காலமாக மாற்றணும், காலம்ஸை வந்து ரோவாக மாற்றணும். சரிங்களா? ஸோ இங்கே இருக்க ரோ காஸ் டீட்டா சைன் டீட்டாவை நான் இங்கே காலமாக மாற்றுறேன். காஸ் டீட்டா சைன் டீட்டா. நெக்ஸ்ட் ரோ என்னது? மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா. அதை வந்து செகண்ட் காலமாக மாற்றுறேன். மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்போஸ்ன்றது என்னது? மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரோஸை வந்து காலமாக மாற்றணும், காலம்ஸை வந்து ரோவாக மாற்றணும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு என்ன தேவை? ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ஐன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஏ டிரான்ஸ்போஸ் என்னது? காஸ் டீட்டா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஓகேவா? மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணுமான்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நம்மளால் இதை மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துப்பீங்க, ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுவீங்க. தென் இதில் செகண்ட் ரோவை எடுத்துகிட்டு ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை நான் எடுத்துக்கிறேன். காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா. அடுத்து செகண்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா என்னது? மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா. தென் சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா என்னது? ப்ளஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஓகேவா? அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா காஸ் டீட்டா சைன் டீட்டா. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் சைன் டீட்டா என்னது? ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா. சரியா? இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்கள். மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா, இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும். இங்கேயும் சேம் அதே மாதிரி மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஸோ அப்போ இதுவும் நமக்கு கேன்சல் ஆகிடுது. சரிங்களா? ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ என்னது? நமக்கு 1. சரிங்களா? ஸோ இது நீங்கள் வந்து ட்ரிகனோமெட்ரியில் படிப்பீங்க. ஸோ இதோட வேல்யூ என்னது? நமக்கு 1 0 0. சேம் அதே மாதிரி சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இதோட வேல்யூ என்னது? நமக்கு 1. சரிங்களா? ஸோ நமக்கு ஃபைனலாக வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் ஐ வந்து கிடச்சாச்சு. சரிங்களா? ஸோ அப்போ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. சரிங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். 10th question பாருங்கள். வெரிஃபை தட் ஏ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஐ வென் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 minus 4 6 minus 5ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே நமக்கு ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் ஏ தான் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ஐன்றது என்ன? நமக்கு யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? யூனிட் மேட்ரிக்ஸ்னால் என்ன? ஸோ இங்கே எப்படி எடுத்துப்போம்னா, ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற ஏ மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு
ஆர்டர் 2ல இருக்குது, அதாவது 2x2ல இருக்குது. ஸோ அப்போ நம்ம யூனிட் மேட்ரிக்ஸ் எப்படி எடுத்துப்போம்னா 1001ன்னு எடுத்துப்போம். சரிங்களா? கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் நமக்கு ஆர்டர் 2ல இருக்கிறதால அதுக்கான யூனிட் மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துப்போம், 1001 எடுத்துப்போம். ஒருவேளை ஆர்டர் 3யாக இருந்ததுன்னா நம்ம 10000100001ன்ற மேட்ரிக்ஸை வந்து நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏ ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர்னா என்னது, ஏ இன்டூ ஏ, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணுமா, யூனிட் மேட்ரிக்ஸ் இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வெரிஃபை பண்ணிடலாமா? ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 5 - 4 6 - 5. ஸோ நமக்கு என்ன தேவை, ஏ ஸ்கொயர்ட் தேவை. சரிங்களா? ஏ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு வெரிஃபை பண்ணணும். ஸோ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாமா? ஏ ஸ்கொயர்ட்னா என்னது, ஏ இன்டூ ஏ. சரிங்களா? இப்போ ஏ மேட்ரிக்ஸ் ரெண்டு முறை எழுதிக்கோங்க. 5 - 4 6 - 5 இன்டூ 5 - 4 6 - 5. சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இதோட காலம் தென் இதோட ரோஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். தென் செகண்ட் ரோ எடுத்துகிட்டு ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 5 5s are 25 plus -4 into 6 -24. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 5 into -4 -20 plus -4 into -5 plus 20. அடுத்தது செகண்ட் ரோ எடுத்துக்கிறேன். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 6 5s are 30 plus -5 into 6 -30. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் 6 4s are, இங்கே -4 இருக்கிறதால -24 வரும். நெக்ஸ்ட்டு -5 into -5 plus 25. இங்கே பார்த்தீங்கன்னா -20 + 20 கேன்சல் ஆகிடும், +30 -30 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது. ஹலோ எவ்ரிவன், நாம் பார்க்குறது 10th மேக்ஸில் 3rd சாப்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸைஸ் 3.19ல் 5th கொஷின் பாருங்கள். கிவன் தட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 3 5 - 1ன்ற ஒரு மேட்ரிக்ஸ், பி இஸ் ஈக்குவல் டு 1 - 1 2 3 5 2ன்ற இன்னொரு மேட்ரிக்ஸ், தென் சி இஸ் ஈக்குவல் டு 1 3 2 -4 1 3ன்ற இன்னொரு மேட்ரிக்ஸ், வெரிஃபை தட் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே நமக்கு 3 டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நமக்கு இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுவோம், எல்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம், தென் தனியாக ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கான்றதை நம்ம வெரிஃபை பண்ணுவோம். சரிங்களா? அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 3 5 -1, பி இஸ் ஈக்குவல் டு 1 -1 2 3 5 2, then C is equal to 1 3 2 -4 1 3. ஓகேவா? ஸோ என்ன நமக்கு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸை வந்து ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? எல்ஹெச்எஸோட வேல்யூ என்ன வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸ் நமக்கு என்ன இருக்குது, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சின்னு இருக்குது. சரிங்களா? இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸோ எப்பயுமே ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அந்த ஆப்ரேஷன் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது, பி ப்ளஸ் சின்னு இருக்கா. ஸோ பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு, பி மேட்ரிக்ஸ் என்ன 1 -1 2 3 5 2 ப்ளஸ் சி மேட்ரிக்ஸ் என்ன 1 3 2 -4 1 3. சரிங்களா? இப்போது அடிஷன் பண்ணணும்னா நமக்கு என்ன கண்டிஷன், ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸும் வந்து சேமாக இருக்கணும். சேமாக இருக்கான்னு பார்க்கலாமா? இதோட ஆர்டர் என்ன, 2 x 3, 2 rows 3 columns இருக்குது. இதோட ஆர்டரும் 2 x 3. இப்போ ரெண்டோட ஆர்டரும் பாருங்கள் நமக்கு சேமாக தான் இருக்குது. ஸோ சேமாக இருக்கிறதால நம்மளால் அடிஷன் பண்ண முடியும். ஸோ எப்படி அடிஷன் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஒவ்வொன்றா கொண்டு போய் இதில் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட ஆட் பண்ணணும். எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ணணும், செகண்ட் எலமெண்ட் தேர்ட் எலமெண்ட் ஆட் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் தேர்ட் எலமெண்ட், இந்த மாதிரி தான் நம்ம அடிஷன் பண்ணணும். சரியா? ஸோ பாருங்கள் 1 + 1 2 -1 + 3 2 3 2 + 2 4 3 - 4 -1 5 + 1 6
2 + 3 5. ஓகேவா, இது வந்து b + c. நமக்கு என்ன தேவை, a × b + c. ஸோ அப்போ இது கூட நம்ம a வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். a × b + c இஸ் ஈக்குவல் டு a மேட்ரிக்ஸ் என்ன, 1 3 5 -1. b + c மேட்ரிக்ஸ் என்னது, 2 2 4 -1 6 5. ஓகேவா, இப்போ இதோட ஆர்டர் என்ன பாருங்கள், 2 × 2. இதோட ஆர்டர் 2 × 3. இப்போ பார்த்தீங்கன்னா a அதுக்கப்புறம் b + c இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணுமா. ஸோ எப்படி இருக்குது, நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா, எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரூவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். தென் செகண்ட் ரூவை கொண்டு போய் நெக்ஸ்ட் இன்னும் மறுபடியும் ஒவ்வொரு காலமாக வந்து மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரூவை கொண்டு போங்க. 1 × 2 2 ப்ளஸ் 3 -1 என்னது 3 -3. 3 × -1 -3. அடுத்த செகண்ட் காலம் 1 × 2 2 ப்ளஸ் 3 6 are 18 ப்ளஸ் 18. அடுத்தது 1 4 are 4 ப்ளஸ் 3 5 are 15. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துக்கலாம், ஒவ்வொரு காலமாக அப்ளை பண்ணலாம். 5 2s are 10 minus into minus plus 1. 5 2s are 10 minus 6. 5 4s are 20 minus 5. ஓகேவா, ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிவிடுங்க. -1 20 19 11 ப்ளஸ் 4 20 minus 5 15. இதுதான் a × b + c-யோட வேல்யூ. இதை நான் என்ன பண்ணுறேன்னா வேல்யூ நம்பர் 1 எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ இது வந்து LHS. RHS நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். RHS என்ன இருக்குது, AB + ACன்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், AB கண்டுபிடிச்சிடுறோம். AB இஸ் ஈக்குவல் டு, அதாவது A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். A மேட்ரிக்ஸ் என்னது 1 3 5 -1. B மேட்ரிக்ஸ் 1 -1 2 3 5 2. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன கண்டிஷன், இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் இதோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணுமா. ஸோ இதோட ஆர்டர் என்ன, 2 × 2 2 × 3. ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா, எப்படி மல்டிப்ளை பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணோம். தென் செகண்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். சரியா, 1 1s are 1 ப்ளஸ் 3 3s are 9. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் போங்க. -1 1 × -1 -1 ப்ளஸ் 3 5s are 15. நெக்ஸ்ட்டு தேர்ட் காலம் 1 2s are 2 ப்ளஸ் 3 2s are 6. அடுத்தது செகண்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணலாம். 5 1s are 5 ப்ளஸ் -1 × 3 -3. அடுத்தது 5 × -1 -5 ப்ளஸ் -1 × 5 -5. அடுத்தது 5 2s are 10 ப்ளஸ் -1 × 2 -2. ஓகேவா, ஈக்குவல் டு 10 14 8 2 -10 8. இது வந்து AB. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், AC கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண முடியும். AC இஸ் ஈக்குவல் டு A மேட்ரிக்ஸ் என்னது 1 3 5 -1. C மேட்ரிக்ஸ் என்னது 1 3 2 -4 1 3. ஸோ இதோட ஆர்டர் என்னது 2 × 2. இதோட ஆர்டர் 2 × 3. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன கண்டிஷன், இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் இதோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ AC நம்மளால் பண்ண முடியும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோ கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணிடலாம். 1 1s are 1 ப்ளஸ் 3 × -4 -12. 1 3s are 3 ப்ளஸ் 3 1s are 3 ப்ளஸ் 3. 1 2s are 2 ப்ளஸ் 3 3s are 9. அடுத்தது 5 1s are 5 -1 × -4 ப்ளஸ் 4. 5 3s are 15. 1 × -1 -1. 5 2s are 10 -3 -1 × 3 -3. ஓகேவா, இப்போது -11 6 9 + 2 11 5 + 4 9 14 7. இப்போ ஏசியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், AB + AC பண்ண போகிறோம். AB + AC. AB என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 10
14 8 2 minus 10 8 plus AC என்னது minus 11 6 11 9 14 7. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணால் என்ன கண்டிஷன், ரெண்டோட ஆர்டர்ஸும் சேமாக இருக்கணுமா. ஸோ இதோட ஆர்டர் என்னது 2x3, இதோட ஆர்டரும் 2x3. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதால நம்மளால் ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ எப்படி ஆட் பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் இதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 10 minus 11 இங்கே மைனஸ் இருக்கிறதால ஸோ ஆட் பண்ணுறோம். இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ்னு எடுத்துக்கிறேன். 10 minus 11 என்னது -1. 14 plus 6 20. 8 plus 11 19. 2 plus 9 11. minus 10 plus 14 4. 8 plus 7 15. இது AB plus AC. இது வந்து செகண்ட் வேல்யூவை எடுத்துக்கிறேன். சரிங்களா. ஸோ என்ன வந்திருக்கு, -1 20 19 11 4 15 வந்திருக்கு. சரிங்களா. ஸோ இங்கேயும் பாருங்கள் -1 20 19 11 4. ஸோ ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்குன்னா சேமாக தான் இருக்குது. சரிங்களா. ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS A into B plus C is equal to AB plus AC. இது ரெண்டும் நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. சரிங்களா. ஹென்ஸ் வெரிஃபை. 25 minus 24 1 0, இதுவும் 0 தான். தென் இங்கே 25 minus 24 என்னது 1. ஸோ நமக்கு ஆன்சர் எப்படி கிடச்சிருக்கு, நமக்கு ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா. ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு, ஐன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம A² is equal to I அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. சரிங்களா. ஹென்ஸ் வெரிஃபைடு. இல்லை 11th கொஸ்டின் பாருங்கள். இஃப் A is equal to ABCD and I is equal to 1001, show that A² minus A plus D into A is equal to BC minus AD into I2ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு என்னென்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, A மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் I யூனிட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன நமக்கு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, A². ஃபஸ்ட்டு A² கண்டுபிடிப்போம். தென் A plus D into A plus D கொண்டு போய் A மேட்ரிக்ஸ்குள்ளே மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூவை கண்டுபிடிப்போம். ஈக்குவல் டு இது வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும், BC minus AD into I2ன்னு கிடைக்கணும். சரிங்களா. இங்கே I2ன்றது ஒன்றும் இல்லை, இதுவும் யூனிட் மேட்ரிக்ஸாக ஆர்டர் வந்து 2 அப்படின்றத குறிக்குது. சரிங்களா. ஆர்டர் 2 இருக்கக்கூடிய யூனிட் மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் தான். சரிங்களா. ஸோ கண்டுபிடிக்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், A² கண்டுபிடிச்சிக்கலாமா. A² is equal to A into A வா. ஸோ அப்போ A மேட்ரிக்ஸ் என்ன, ABCD into ABCD. இதோட ஆர்டர் 2x2, இதோட ஆர்டரும் 2x2. ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதில் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போங்க, ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். தென் செகண்ட் ரோவை கொண்டு போய் ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ பார்க்கலாம். A into A² plus B into C BC. Then second column AB plus BD. Then second row first column CA plus DC. அடுத்தது second row second column CB plus D². இது வந்து A². சரிங்களா. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலாம், A plus D into A மேட்ரிக்ஸ். ஓகேவா. இப்போ A plus D into A மேட்ரிக்ஸ். A plus D. A மேட்ரிக்ஸ் என்னது, ABCD. இப்போ இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா. இப்போது A plus D into A plus D into B, A plus D into C, A plus D into D. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஏவை உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். A² plus AD AB plus BD AC plus CD. அடுத்தது AD plus DB. D into D என்னது D². சரிங்களா. இது A plus D into ஏவோட மேட்ரிக்ஸ் ஏவோட வேல்யூ. இப்போ என்ன பண்ண போகிறோம், A² இருந்து இந்த வேல்யூவை வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம்.
சரியா? ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கணும். சரிங்களா? இப்போ ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு என்ன கண்டுபிடிச்சோம்? ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி ஏபி ப்ளஸ் பிடி சிஏ ப்ளஸ் டிசி சிபி ப்ளஸ் டி ஸ்கொயர்ட் தென் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏடி ஏபி ப்ளஸ் பிடி ஏசி ப்ளஸ் சிடி ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர்ட். சரிங்களா? இப்போ சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். சப்ராக்ஷன் பண்ணணும்னா ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ஸோ சேமாக இருக்குது. ஸோ நம்ம சப்ராக்ஷன் பண்ணிடலாம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கொண்டு போய் இது கூட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கலாம். ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி மைனஸ் இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏடி. அடுத்தது செகண்ட் எலமெண்ட் ஏபி ப்ளஸ் பிடி மைனஸ் ஏபி ப்ளஸ் பிடி. அடுத்தது செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சிஏ ப்ளஸ் டிசி மைனஸ் ஏசி ப்ளஸ் சிடி. அடுத்தது செகண்ட் எலமெண்ட் சிபி ப்ளஸ் டி ஸ்கொயர்ட் மைனஸ் ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்கள். ஏபி ப்ளஸ் பிடி மைனஸ் ஏபி ப்ளஸ் பிடி. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். சிஏ ப்ளஸ் டிசி இங்கே நமக்கு என்ன இருக்குது? சிஏன்றது இங்கே ஏசின்னு இருக்குது, டிசின்றது சிடின்னு இருக்குது. ஸோ எல்லாமே சேம் தான். ஸோ அப்போ இது ஒன்று மைனஸ் சேம் அதே தான். ஸோ அப்போ இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிசி மைனஸ் உள்ளே கொண்டு போங்க மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஏடி இது 0 சிபி ப்ளஸ் டி ஸ்கொயர்ட் மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர்ட். சாரி, இங்கே மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் ஏடி மைனஸ் டி ஸ்கொயர்டுன்னு வரும். சரிங்களா? இப்போ இதில் எல்லாம் இதில் கேன்சல் ஆகுது பாருங்கள். ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் கேன்சல் ஆகும், ப்ளஸ் டி ஸ்கொயர்ட் மைனஸ் டி ஸ்கொயர்ட் கேன்சல் ஆகும். சரிங்களா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? பிசி மைனஸ் ஏடி 0 சேம் அதே தான். சிபின்னு இருக்குது, பிசின்னு எழுதிக்கலாம். பிசி மைனஸ் ஏடி. ஸோ நம்ம கொஷினில் நம்ம என்னவா ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க? பிசி மைனஸ் ஏடி இன்டூ I2ன்னு சொல்லியிருந்தாங்களா? ஸோ நமக்கு அதே தான் கிடச்சிருக்கு, பிசி மைனஸ் ஏடின்னு கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து பிசி மைனஸ் ஏடியை வந்து நான் வெளியே எடுத்துகிட்டு வரேன். ஸோ அப்போ பிசி மைனஸ் ஏடி. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸில் என்ன இருக்கும்? இது வெளியே போயிடுச்சுன்னா இங்கே 1 ஆகிடும். 0 வந்து 0வாக தான் இருக்கும். 0 வெளியே போயிடுச்சு. ஸோ அப்போ 1 ஆகிடும். சரிங்களா? இது என்ன ஆர்டரில் இருக்குது? 2x2ன்ற ஆர்டரில் இருக்குது. ஸோ அதை இப்போ எப்படி எழுதிக்கலாம்? பிசி மைனஸ் ஏடி இன்டூ யூனிட் மேட்ரிக்ஸ் ஐ ஆர்டர் 2x2 இருக்கிறதால இதை நம்ம வந்து 2ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் a plus d into a is equal to bc minus ad I அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. hence proved. 12th question பாருங்க. if a is equal to 529128 b is equal to 17125 minus 1 என்ற ரெண்டு மேட்ரிக்ஸ் ஏபின்னு கொடுத்துருக்காங்க. verify that AB whole transpose is equal to B transpose into A transpose ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும்? AB கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இதோட ஆன்சரும் ஈக்குவல் டு பியோட டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏவோட டிரான்ஸ்போஸ். இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக வருதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ எப்படி பண்ணுவோம்? LHS RHS எடுத்துகிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணலாம். சொல்யூஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் LHS எடுத்துக்கிறேன். LHS என்னது? ஏபி இன்டூ ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்மே என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது பண்ணிவிடுங்க. ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபினா என்ன? ஏ இன்டூ பி. ஸோ அப்போ ஏ மேட்ரிக்ஸ் என்னது? 529 இன்டூ பி டிரான்ஸ்போஸ் 71712 minus 1. இதோட ஆர்டர் என்ன? 2 rows 3 columns இருக்குது. இதோட ஆர்டர் வந்து
3 rows 2 columns இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணணும். நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணணும், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நம்மளால் இதை மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவை கொண்டு போங்க, ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி செகண்ட் ரோ ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன். 5 1s are 5 ப்ளஸ் 2 1s are 2 ப்ளஸ் 9 5s are 45. அடுத்தது செகண்ட் காலம் 5 into 7 35 plus 2 2s are 4 plus 9 into minus 1 minus 9. அடுத்தது செகண்ட் ரோ 1 1s are 1 plus 2 1s are 2 plus 8 5s are 40 1 7s are 7 plus 2 2s are 4 plus 8 into minus 1 minus 8. ஓகேவா? ஸோ இப்போது 5 plus 2 5 plus 45 50 52 35 plus 4 39 39ல 9 போச்சுன்னா 30 1 plus 2 3 3 plus 40 43. அடுத்தது 7 plus 4 11 11ல 8 போச்சுன்னா 3. இது ஏபி. ஸோ நமக்கு என்ன தேவை, ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் தேவை. ஸோ டிரான்ஸ்போஸ்னால் என்னது, மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ரோஸை காலமாக மாற்றணும், காலம்ஸை ரோஸாக மாற்றணும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏபியோட டிரான்ஸ்போஸ். அப்போ ஏபியோட மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஏபியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோவையும் காலமாக மாற்ற போகிறோம். 52 30ன்றதை 52 30 காலமாக மாற்றிட்டோம். 43 3ன்ற ரோவை 43 3ன்ற காலமாக மாற்றிட்டோம். சரிங்களா? ஸோ ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் வேல்யூவாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்னது, பி டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ். ஓகேவா? ஸோ இப்போ பியோட மேட்ரிக்ஸ் என்னது, 1 7 1 2 5 minus 1. ஏவோட மேட்ரிக்ஸ் 5 2 9 1 2 8. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போ பி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ரோஸை காலமாக மாற்றுங்க, காலம்ஸை ரோவாக மாற்றுங்க. 1 7ன்ற ரோவை 1 7ன்ற காலமாக மாற்றிட்டேன். 1 2 5 minus 1. அவ்வளோதான். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 5 2 9ன்ற ரோவை 5 2 9ன்ற காலமாக மாற்றிருக்கேன். 1 2 8 1 2 8. சரிங்களா? பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பி டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ். பி டிரான்ஸ்போஸ் என்ன மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம், 1 1 5 7 2 minus 1 இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் என்னது, 5 2 9 1 2 8. சரிங்களா? இதோட ஆர்டர் என்னது, 2 cross 3. இதோட ஆர்டர் 3 cross 2. சரிங்களா? மல்டிப்ளை பண்ணால் என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்மளால் ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரூபா கொண்டு போங்க, ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 5s are 5 ப்ளஸ் 1 2s are 2 ப்ளஸ் 9 5s are 45. அடுத்தது செகண்ட் காலம் 1 1s are 1 ப்ளஸ் 1 2s are 2 ப்ளஸ் 8 5s are 40. அடுத்தது 7 5s are 35. செகண்ட் ரோவை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலம் 7 5s are 35 ப்ளஸ் 2 2s are 4 மைனஸ் 1 into 9 minus 9. அடுத்தது 7 1s are 7 ப்ளஸ் செகண்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். செகண்ட் ரோ செகண்ட் காலம் 7 1s are 7 ப்ளஸ் 2 2s are 4 ப்ளஸ் minus 1 into 8 minus 8. சரியா? 5 ப்ளஸ் 45 50 52 3 43 39ல 9 போச்சுன்னா 30 11ல 8 போச்சுன்னா 3. ஸோ இது வந்து பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ. இதை வந்து நான் செகண்ட் வேல்யூவை எடுத்துக்கிறேன். சரிங்களா? நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கிடச்சிது, சேம் 52 43 33 52 43 33. ஸோ ரெண்டுமே நமக்கு சேமாக தான் கிடச்சிருக்கு. ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. LHS என்னது, AB whole transpose is equal to B transpose into A transpose. இது ரெண்டும் equal அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். hence proved.
இல்லை 13th கொஷின் பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 1 minus 1 2 ஷோ தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 7i2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் ஏ தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 7i2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் தேவை. சரிங்களா? ஏ ஸ்கொயர்டை கண்டுபிடிச்சிடலாம். ஏ ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஏவா? ஏ மேட்ரிக்ஸ் என்ன? 3 1 minus 1 2 இன்டூ சேம் அதே மேட்ரிக்ஸ் 3 1 minus 1 2. சரியா? இதோட ஆர்டர் என்ன? 2 cross 2. இதோட ஆர்டரும் சேம் தான். ஸோ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷன் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம், செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். தென் செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? 3 3s are 9. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன். 3 3s are 9 ப்ளஸ் மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 3 1s are 3 ப்ளஸ் 2 1s are 2. அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மைனஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் 3 ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1 ப்ளஸ் 2 2s are 4. சரியா? ஸோ இப்போ 9 மைனஸ் 1ன்றது என்னது? 8 5 மைனஸ் 5 3. ஸோ இது வந்து ஏ ஸ்கொயர். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 7i2 ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணுமா? ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8 5 மைனஸ் 5 3 மைனஸ் 5 இன்ட்டு ஏ. ஏ என்னது? 3 1 மைனஸ் 1 2 ப்ளஸ் 7 இன்ட்டு i2னா என்னது? யூனிட் மேட்ரிக்ஸ். 2ன்றது என்னது? ஆர்டர் 2 இருக்கக்கூடிய யூனிட் மேட்ரிக்ஸ். என்னது? 1 0 0 1. சரியா? ஸோ இப்போ 8 5 மைனஸ் 5 3. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மைனஸ் 5ஐ உள்ளே கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ இங்கே நமக்கு ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ மைனஸ் 5 இன்ட்டு 3 மைனஸ் 15 மைனஸ் 5 இன்ட்டு 1 மைனஸ் 5 மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 5 மைனஸ் 5 இன்ட்டு 2 மைனஸ் 10 ப்ளஸ் இப்போ 7ஐ உள்ளே கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ 7 0 0 7 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த 3 மேட்ரிக்ஸையும் நம்ம வந்து அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ அடிஷன் பண்ணணும்னா ஆர்டர் செக் பண்ணணுமா? 2 cross 2 2 cross 2 2 cross 2. ஸோ எல்லாத்தோட ஆர்டரும் நமக்கு சேமாக இருக்கிறதால நம்ம எல்லா மேட்ரிக்ஸையும் ஒன்றா ஆட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஆட் பண்ணுங்கள். இப்போது 3 மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? எப்படி? இப்போ இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்டை இதுக்கான கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க மூணுத்துலேயும். அதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 8 ப்ளஸ் மைனஸ் 15, அதாவது மைனஸ் 15 ப்ளஸ் 7. அடுத்தது செகண்ட் எலமெண்ட் 5 மைனஸ் 5 ப்ளஸ் 0. அடுத்தது செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மைனஸ் 5 ப்ளஸ் 5 ப்ளஸ் 0. அடுத்தது செகண்ட் எலமெண்ட் 3 மைனஸ் 10 ப்ளஸ் 7. ஓகேவா? இப்போ 8 ப்ளஸ் 7 15 மைனஸ் 15 என்னது? 0. 5 மைனஸ் 5 0. மைனஸ் 5 ப்ளஸ் 5 0 தான் வரும். 3 ப்ளஸ் 7 10. 10 மைனஸ் 10 என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. சரிங்களா? ஸோ எல்லாமே நமக்கு வந்து 0 கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல் மேட்ரிக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? 0 மேட்ரிக்ஸ் அப்படின்னு நல் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஸோ இது நம்ம எப்படின்னு எழுதிக்கலாம்? 0ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அதாவது ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 5a ப்ளஸ் 7i ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. Hence proved.